பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் எரிசோடா உற்பத்தி, சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்தியை தான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த எரிசோடாவை உற்பத்தி செய்கின்ற இடம் எங்க இருக்கணும்னு பார்த்தாலும் அந்த தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடம் உப்பளத்துக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். அந்த உப்பளத்தை அண்டிய பிரதேசத்தில் தான் அந்த எரிசோடா உற்பத்தி செய்யப்படும் என்றால் அங்குதான் சிறைந்த NaCl பொறுத்தது நமக்கு இலகுவானதாக இருக்கும். சரி, இந்த எரிசோடா உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விடயம் என்று பார்த்தால் முதலாவது தூய சிறைந்த NaCl கரைசல். இதை நாங்கள் புரைன் கரைசல் என்று சொல்லலாம். சிறைந்த NaCl கரைசல் நாங்கள் என்ன சொல்லலாம்? புரைன் கரைசல் என்று சொல்லலாம். புரைன் கரைசல் என்று சொல்லலாம். இரண்டாவது விஷயம் நமக்கு நீர் வேணும். சரி, இந்த எரிசோடா உற்பத்தியை பொறுத்தவரை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றால் இந்த எரிசோடா உற்பத்தியை பொறுத்தவரையில இந்த வகையான கலங்கள் நாங்கள் பயன்படுத்தி கொண்ட நாங்கள் இரசக்கலம் பயன்படுத்தப்பட்டது, அதுக்கு பிறகு கிரிமபிராட்டுக்கலம் பயன்படுத்தப்பட்டது. தற்போது இந்த மென்சவு கலம் பயன்படுத்தப்படுகிறது. மென்சவு கலம் இதனுடைய விஷயம் என்னென்று பார்த்தால் ஒன்று அனோட்டு அறை, அடுத்தது கதோட்டு அறை. அனோட்டு அறையில அனோட்டாக டைட்டானியம் அனோட்டு பயன்படுத்தப்படுகிறது, நிக்கல் கதோட்டு பயன்படுத்தப்படுகிறது. அனோட்டு அறைக்குள்ள சிறைந்த NaCl கரைசல் பம்ப் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது, பம்பப்படுகிறது சொல்லுவோம். தொடர்ச்சியாக உட்செலுத்தப்படுகிறது. அப்ப உட்செலுத்தப்படுற அதே வேளையில கதோட்டு அறையில நீர் உட்செலுத்தப்படுகிறது. இது நடந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்திய உட்கரைசல் அனோட் அறையூடாக வெளியேற்றப்படுகிறது. இங்க உருவாகின்ற NaOH கதோட் அறையூடாக வெளியேற்றப்படுகிறது. இதுதான் ப்ரொசீஜர். இப்ப அதோட அனோட்டு அறையில பக்க விளைவாக குளோரின் வாயுவும், கதோட்டு அறையில பக்க விளைவாக ஹைட்ரஜன் வாயுவும் வழியாக போகும். இந்த ப்ரொசீஜரை மேற்கொள்றதுக்கு முந்தி நாங்க சொல்லியிருக்கிற பாருங்க தூய செறிந்த NaCl கரைசல், அதாவது அதை நாங்கள் சொல்லுவோம் பிரைன் கரைசல். பிரைன் கரைசல் முதல் கட்டமாக என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மாசகற்றப்பட வேண்டும். இந்த பிரைன் கரைசல் மாசகற்றப்பட வேண்டும். மாசகற்றல். இந்த பிரைன் கரைசல் மாசகற்றப்பட வேண்டும். அதுக்கு ஏன் நாங்கள் சொல்றோம் என்று சொன்னால் இந்த பிரைன் கரைசல்ல மாசுக்கள் காணப்படலாம். அதாவது மெக்னீசியம் 2+, அதே போல கால்சியம் 2+, அதே போல SO4 போன்றவை இந்த பிரைன் கரைசல்ல மாசுக்களாக காணப்படலாம். அப்ப முதல் வேலையாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரைன் கரைசலை மாசகற்ற வேண்டும். இந்த கட்டியங்கள் அந்நியங்களை வெளியாக கொண்டு வேண்டும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று பாருங்க. இந்த Mg2+ அகற்றுவதற்காக, இந்த Mg2+ போக்குறதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை போடலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் நாங்கள் போடும்போது இந்த Mg2+ என்ன செய்யும் என்று சொன்னால் MgOH ஆக வீழ்வடிவாக்கப்படும். வீழ்வடிவாக்கப்பட்டு அவர் அகற்றப்படுவார். சரிதானே? அது தவிர ரெண்டு NaOH போட்டு விட்டா சரிதானே? 2 Na+. அப்ப அங்க நடந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்ப முதல் கட்டமாக நாங்கள் என்ன செய்யறோம்? Mg2+ NaOH போட்டு மாசகற்றுகிறோம். அந்த Na+ கொஞ்சம் தெரியுதுங்க, அதுக்கு அது பக்கம் 2 Na+. அதை நம்ம பார்க்கலாம். சரி, அதே போல கால்சியம் 2+ அகற்ற வேண்டி இருக்குது. இந்த கால்சியம் 2+ அகற்றுவதற்காக நாங்கள் அடுத்த வேலை பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால் இந்த கால்சியம் 2+ சோடியம் கார்பனேட்டை சேர்த்து அகற்றுவோம். சோடியம் கார்பனேட்டை சேர்த்து கால்சியம் 2+ அகற்றுவோம். அப்ப இங்கேயும் என்ன வரப்போகுது? நமக்கு கால்சியம் கார்பனேட்
கால்சியம் கார்பனேட் அங்க உள்வழி பார்க்கப்படுறோம் அங்க 2 பிளஸ் ரைட். அப்ப பாருங்க முதலாவது பிரைன் கரைசல் மாசகற்றப்பட வேண்டும். அது Mg2 பிளஸ் அகற்றுவதற்காக NaOH பாவிக்கப்படுகிறது. கால்சியம் 2 பிளஸ் அகற்றுவதற்காக சோடியம் கார்பனேட் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல மூன்றாவதாக சல்பேட்டை அகற்றுவதற்காக நாங்கள் சிம்பிளாக பேரியம் குளோரைடை பயன்படுத்தலாம். இந்த SO4 2 aqueous அகற்றுவதற்காக பேரியம் குளோரைடு பயன்படுத்தப்படுகிறது. அங்க என்ன வரப்போகுது? பேரியம் சல்பேட் வீழ்வடிவாக அகற்றப்பட போகுது. 2 Cl aqueous. அப்ப முதல் கட்டம் பிரைன் கரைசல் மாசகற்றப்படுகிறது. இந்த மாசகற்றலின் போது நடக்கிற அந்த ரியாக்ஷன்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். என்னென்ன நடக்கும்? Mg2 பிளஸ் வந்து NaOH போட்டு NaOH ஆகவும், கால்சியம் 2 பிளஸ் சோடியம் கார்பனேட் போட்டு கால்சியம் கார்பனேட் ஆகவும், சல்பேட் அயன் பேரியம் குளோரைடை போட்டு பேரியம் சல்பேட் ஆகவும் வீழ்வடிவாக்கி அகற்றப்படும். இது முதல் வேலை. அதை புரிந்து கொள்ளுங்க. அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா நான் அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். ரைட். அப்ப மாசகற்றல் முடிஞ்சது. இந்த மாசகற்றல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த மாசகற்றல் முடிஞ்சதுக்கு பிற்பாடு என்ன செய்வோம்? இந்த செறிந்த உப்பு கரைசலை இந்த அனோட்டு அறைக்குள்ள செலுத்தணும். இந்த செறிந்த உப்பு கரைசல் இந்த மாசகற்றப்பட்ட பிரைன் கரைசல் 26%. இந்த மாசகற்றப்பட்ட பிரைன் கரைசலை அனோட்டு அறைக்குள்ளையும் நீர கதோடு அறைக்குள்ளையும் செலுத்தி கொண்டு டைட்டேனியம் அனோட்டையும் நிக்கல் கதோட்டையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டைட்டேனியம் அனோட்டையும் நிக்கல் கதோட்டையும் பயன்படுத்தி நாங்கள் மின் பகுப்பை செய்ய போகிறோம். இங்க செறிந்த உப்பு கரைசல் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்க Cl மைனஸினுடைய செறிவு வந்து மிகவும் உயர்வாக இருக்கும். அதோட இந்த அனோட்டு அறையும் இந்த கதோட்டு அறையும் ஒரு தேர்வு மென்சவ்வால பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு அயன் தனித்துவமான மென்சவ்வு. அனோட்டு அறையும் கதோட்டு அறையும் ஒரு தேர்வு மென்சவ்வால பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த தேர்வு மென்சவ்வுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அவரை சுற்றி மறையேற்றம் காணும். நுண்துளைகள் இருக்கிறது. நுண்துளை காட்டப்பட்டிருக்குது. இந்த நுண்துளை இருக்கிறதோட இந்த தேர்வு மென்சவை சுற்றி மறையேற்றம் காணப்படும். ஆகவே இந்த மென்சவு என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஆன்னையனை கவலாது. ஆன்னையனை பிடிச்சி தள்ளி விட்டுருவேன். இவரை சுற்றி மறையேற்றம் இருக்கிறதால இங்கிருந்து ஏதாவது அன்னையங்கள் வருமானா பிடிச்சி தள்ளி விட்டுரும். ஆனால் இவர் மறையேற்றம் என்றால் இங்கிருந்து கட்டியனை நிலவு பண்ணும். சோ அப்ப இந்த தேர்வு மென்சவருடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் அவரை சுற்றி மறையேற்றம் காணப்படுவதுடன் நுண்துளைகள் காணப்படும். இவர் தன்னூடாக கற்றையனை மட்டும் செல்ல அனுமதிக்கின்ற அதேவேளை ஆண்டையனை அனுமதிக்காது. அது உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். சரி, இப்ப ஒப்பீட்டளவில் இந்த அனோடு அறைக்குள்ள குளோரைடு அயன் செறிவு அதிகமாக இருக்கும். நீரிலிருந்து விடுவிக்கப்படுற OH மைனஸோட ஒப்பிடக்குள்ள இந்த அனோடு அறைக்குள்ள Cl மைனஸ் மிச்சம் கூட இருக்கும். ஆனா இந்த கதோட்ட அறைக்குள்ள என்னத்தை போட்டிருக்கிறோம்? நீரைத்தான் தெரிஞ்சிருக்கிறோம். இப்ப மின்பகுப்பு ஸ்டார்ட். மின்பகுப்பு ஸ்டார்ட் ஆகும் போது இந்த படத்தை நான் அழிக்கிறேன். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம்.
ரைட், இன்பவுக்கு ஸ்டார்ட். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அனோட்டரையில ஒப்பீட்டளவில் Cl மைனஸ் உடைய சரிவு கூட இருக்குது. ஆகவே ஆனோட்டில் எப்போதும் என்ன இடம்பெறும் என்று பார்த்தால் ஆனோட்டில் எப்போதும் ஒட்சியேற்றமே இடம்பெறும். அப்ப ஆனோட்டில் எப்போதும் ஒட்சியேற்றம் இடம்பெறும். அப்ப அனோட்டில் எப்போதும் ஒட்சியேற்றம் இடம்பெறுகிறது. ஆகவே இந்த Cl மைனஸ் H+ என்ன செய்ய போகுது? ஒட்சியேற்றத்துக்கு உள்ளாகி என்னவா போகுது? Cl2 கேஸ் ஆக போகுது. அப்ப 2 Cl மைனஸ் Cl2 பிளஸ் 2E. அப்ப அனோட்டில் ஒட்சியேற்றம் இடம்பெறுகிறது. இப்ப கதோட்டில் என்ன இடம்பெற போகுதுன்னு பார்த்தால் கதோட்டில் தாழ்த்தல் இடம்பெறும். இப்ப காதோட்டு அறைக்குள்ள என்ன இருக்குன்னா நீர் தான் இருக்குது. நீர் விரிகடைகின்ற போது சொற்படல விரிகடைகின்ற போது H+OH மைனஸ் இருக்கும். அதுல தாழ்த்தலுக்கு துணை போறவர் யாருன்னு பார்த்தா H+. சரி, சோ அந்த அடிப்படையில் நாங்க நீர் அண்டே இருக்கோம். நீர் இருக்கும் H+ம் OH மைனஸும் இருக்கும். இப்ப 2 மோல் நீரண்டு நாங்கள் போட வைத்தால் 2 H+ம் 2 OH மைனஸும் வந்து இருக்கும். அப்ப அந்த 2 H+க்கு நாங்க இப்ப 2 இடத்துல கொடுத்து விட்டா என்ன வரும்? H2 கேஸ் போகும். அதை தவிர 2 OH மைனஸ் வரும். இது அனோட்டுக்கு, இது கதோட்டுக்கு. இப்ப ஒட்டுமொத்தமான தாக்கம் என்ன வரும்? ஒட்டுமொத்த தாக்கம் இப்ப ஒட்டுமொத்த தாக்கம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டையும் கூட்ட முடியும். அப்ப என்ன வரும்? 2 Cl மைனஸ் H+ சக 2 H2O லிக்யூட். இங்க வரப்போது Cl2 கேஸ், அதே போல H2 கேஸ், அதே போல 2 OH மைனஸ் H+ வரப்போகுது. இதுல நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்றால் இந்த Cl2 வந்து அனோட்டு அறைக்குள்ள உருவாகும். இந்த ஐதரசனம் OH மைனஸும் காதோட்டு அறைக்குள்ள வரப்போகுது. இதுதான் இந்த எரிசோடா தயாரிப்பில் நடக்கிற ரியாக்ஷன். சோ அனோட்டு அறையில குளோரின் வாயு உருவாகி பக்க விளைவாக வெளியேற போகுது. காதோட்டு அறையில ஐதரசன் வாயு உருவாகி பக்க விளைவாக வெளியேற போகுது. காதோட்டு அறையில OH மைனஸ் உடைய செறிவு கூடுது. அதுல தெளிவாக இருக்கும். அதே போல அனோட்டு அறையில Cl மைனஸ் இந்த செறிவு குறையுது. அப்ப அனோட்டு அறையில Cl மைனஸ் இந்த செறிவு குறைய 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 இந்த Cl மைனஸ் தாழ்த்தப்படுறதுக்கு பதிலாக OH மைனஸ் இருக்குதானே. Cl மைனஸ் தாழ்த்தல மன்னிக்கணும் oxygen. Cl மைனஸ் oxygen பண்றதுக்கு பதிலாக இந்த நீரின் OH மைனஸ் னு சொல்லுவோம். நீர்ல விடுவிக்கப்பட்ட OH மைனஸ் oxygen எனப்பட வெளியிடலாம். தடுக்கிறதுக்காக தான் என்ன செய்யலாம்? தொடர்ச்சியாக பிரைன் கரைசலை செலுத்திக் கொண்டு வரும்போது பயன்படுத்தப்பட்ட NaCl கரைசலை திருப்பி வழியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க ஏற்கனவே நாங்க தீர்ந்த படத்தை பார்த்தா தொடர்ச்சியாக பிரைன் கரைசல் 26% பிரைன் கரைசல் செலுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்ட 24% கரைசல் வழியாக அகற்றப்பட்டு கொண்டு தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இப்ப இந்த மின்பகுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது Cl மைனஸ் இந்த சொல்லை அனோட்டரைல Cl மைனஸ் கொஞ்சம் வந்து விடுகிறது. ஆனா Na+ மாற போறதில்ல. இப்ப அந்த அனோட்டரைல நாங்க சோடியம் குளோரைடை போட்டால் இந்த தாக்கத்துல Na+ பங்கு பெற்றதே இல்லை. அப்ப Na+ இந்த சரிவு மாற போறதில்லை. Cl மைனஸ் குறைஞ்சு கொண்டு இருக்குது. இங்க என்ன நடக்குது? கதோட்டரைல OH மைனஸ் மூடிக்கொண்டிருக்குது. அப்ப என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தால் இங்க கதோட்டரையில OH மைனஸ் இந்த சரிவு என்ன செய்து கொண்டு கூடிக்கொண்டு,
இந்த ரெண்டு செல்களுக்கிடையே ஒரு நடுநிலை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். இங்க Cl மைனஸ் குறைஞ்சு கொண்டிருக்குது, இங்க OH மைனஸ் கூடிக்கொண்டிருக்குது, இங்க Na பிளஸ் மாறாமல். அப்ப என்ன நடக்கும் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் ஒரு நடுநிலையை ஏற்படுத்தும் முகமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த மென்சவுகரத்தின் அயன் தனித்துவமான மென்சவு, அந்த மென்சவின் ஊடாக என்ன செய்யும் என்றால் இந்த கற்றையன் அந்த அனோட்டில இருந்து இந்த கற்றையன் அனோட்டில இருந்து காரோட்டு அறைக்குள்ள எந்தராகி என்ன செய்ய போதும் மின் நடுநிலையை ஏற்படுத்த வெளிக்கிடக்குள்ள இங்க Na பிளஸும் இங்க OH மைனஸும் வரப்போகுது. அப்ப அந்த Na பிளஸும் OH மைனஸும் சேர்ந்து என்னவாக மாறப்போகுது? எரிசோடாவாக மாறப்போகுது. அதை நாங்கள் என்ன செய்ய போறோம்? வெளியகற்ற போறோம். ஆகவே இந்த அயன் தனித்துவமான அந்த மென்சவிற்கு தானே அன்னையனை ஒருபோதும் அனுமதிக்காது. ஏனென்றால் அதை சுற்றி மறையேற்றம் காணப்படுவதால் அன்னையனை தள்ளி கொடுக்கிறோம். அப்ப என்ன செய்ய போறார்? தன் ஊடாக கற்றையனை மாத்திரம் செல்ல அனுமதிக்க போகிறார். சோ அனோட்டு அறையில இருந்து கதோட்டு அறையை நோக்கி கற்றையன்கள் இடம்பெயர்ந்து ஒரு மின் நடுநிலை ஏற்படுத்தப்படுவதுடன் அங்கு எரிசோடா உருவாக்கப்படுகிறது. அதை நாங்கள் வெளியகற்றிக் கொள்கிறோம். எரிசோடாவை நாங்கள் வெளியகற்றிக் கொள்கிறோம். இதான் நடந்த விஷயம். இங்க அனோட்டு அறையில தொடர்ச்சியாக புரைன் கேஸில் நாங்கள் தொடர்ச்சியாக செலுத்திக் கொண்டே இருக்கணும் என்றால் Cl மைனஸ் சரிவு மின்போக்கு நடக்க பாலியளவுக்கு குறிச்சடைஞ்சா மின்போக்கு 2 ஒப்சேபர் வழிகிறது. அதாவது Cl மைனஸ் மின்போக்கு நிற்கிறதுக்கு அப்பால் Cl மைனஸ் Cl2 ஆக போறது 2, OH மைனஸ் O2 ஆக போக வழிகிறது. அதை தடுக்க வேண்டும். அதனால தொடர்ச்சியாக அனோட்டு அறைக்குள்ள புரைன் கேஸில் செலுத்திக் கொண்டு 26 வீதம் பயன்படுத்தப்பட்ட புரைன் கேஸில் அகற்றிக் கொண்டிருக்கிறோம். அதே போல கதோட்டு அறைக்குள்ள என்ன நடக்குது? நீர் வெளியேறி எக்ஸ்பிரஷன் அளவு குறைஞ்சு கொண்டிருக்குது. அதை கூட்டுறதுக்காக என்ன செய்வாங்க? தொடர்ச்சியாக கதோட்டு அறைக்குள்ள நீரை பம்பி கொண்டிருக்கணும், நீரை செலுத்தி கொண்டிருக்கணும். இதுதான் இங்கே நடந்த ரீசன். இதை சரியா இதை புரிஞ்சு கொண்டீங்களா? சரி, ரைட். நான் திருப்பி என்ன செய்திருக்கிறேன்? அந்த படத்தை கொஞ்சம் ஷார்ட்டா போட்டு விட்டுருக்கிறேன். அது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால் இங்க வடிவா பாருங்க. இங்க அனோட்ல வந்து Cl மைனஸ் உடைய செறிவு குறைஞ்சு இருக்குது. அதுக்கு தொடர்ச்சியாக சந்தை செய்ய பம்பி கொண்டிருப்போம். கதோட்டுல வந்து OH மைனஸ் செறிவு கூடுது, Na பிளஸ் மாறாது. ஆனா இந்த அயன் தனித்துவமான மென்சவினூடாக கட்டையன் அனோட்டு அறையிலிருந்து கதோட்டு அறைக்குள்ள எந்தராகி போகும். போய் இங்க இருக்குது OH மைனஸ் இருக்கு, அதோட சேர்த்து NaOH வெளியால போகும். இப்படி வெளியால போற NaOH வந்து 32 வீதம். இதை கொண்டு போய் சவக்கார உற்பத்தி புலவை கைத்தொழில்கெல்லாம் பயன்படுத்தலாம். அதே போல இந்த ஆவியாகி 99 வீதமான NaOH பெறலாம். அது ஓகே. இங்க பாருங்க, இந்த அயன் தனித்துவமான மென்சவு இந்த OH மைனஸ் அதாவது அன்னையனை ஊடுருவ அனுமதிக்கவில்லை. அதனால் ஏற்பட்ட நன்மை என்னென்று இந்த அன்னையனை ஊடுருவ அனுமதிக்காததால இந்த அனோட்டில் உருவாகுகின்ற குளோரினுக்கும்
இந்த OH மைனஸுக்குமான தாக்கம் என்ன செய்யப்படுது, தடுக்கப்படும். என்ன விஷயம், இந்த OH மைனஸ் ஊடுருவ அனுமதிக்காத காரணத்தினால அனோட்டில் உருவாகின்ற குளோரினுக்கும் இந்த OH மைனஸுக்குமான தாக்கம் என்ன செய்யப்படுகிறது, தடுக்கப்படுகிறோம். அதே போல இந்த இங்க குளோரைடு இருக்கு தானே, அனோடரைட்ல குளோரைடு அயன்ஸ் கூட இருக்கு. இந்த குளோரைடு அயன் இங்க மூவ் பண்ண விடாததால இந்த உருவாகிற NaOH சோடியம் குளோரைடு மாசாக இருப்பதும் தடுக்கப்படுகிறது. இங்க இருந்து குளோரைடு போக ஏற்கனவே சோடியம் இருக்க NaCl NaOH மாசாக வெளிக்கிடலாம். ஆனால் இந்த மென்சவை சுற்றி மறையேற்றம் காணப்படுறதால அவர் ஒருபோதும் அன்னையை கிட்ட நெருங்க விட மாட்டார். சோ அன்னையை ஊடுருவ அனுமதிக்க மாட்டாது. கற்றையனை மாத்திரமே செல்ல அனுமதிக்கும். இதன் மூலம் நமக்கு என்ன புறப்படுகிறது, தூய எரிசோனா புறப்படும். தூய எரிசோனா புறப்படும். மாசுக்களற்ற தூய எரிசோனா இந்த மென்சவு கலத்தில் பெறப்படக்கூடியதாக இருக்கும். அதை கவனம் செலுத்துங்க. அதோட நமக்கு தெரிய வேண்டிய விடயம் என்னன்னு சொல்லுங்க, இந்த எரிசோடாவினுடைய பயன்பாடுகள் என்னன்னு நமக்கு தெரிய வேண்டும். அதுல முதலாவதாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் சவர்க்கார உற்பத்தி முதலாவது. இரண்டாவது காகித உற்பத்தி அல்லது செயற்கை பட்டு அல்லது சாய கைத்தொழில்கள் எல்லாம் பயன்படுத்தலாம். இரண்டாவது விஷயம். அதை தவிர நாங்கள் எங்கேயோ வந்து ஆய்வு சாலையில் பன்மூலமாக பயன்படுத்துவோம் நமக்கு தெரிய வேண்டும். சரியோ? அதை தவிர நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், கழிவு நீரை பரிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த பால உலோகங்களை ஐதரோக்சைடுகளாக உள்வடிவாக்கி அகற்றுறதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்துகிறோம், இந்த எரிசோடாவை பயன்படுத்துகிறோம். அதே போல குளோரின் பக்க விளைவாக வருகின்ற இந்த குளோரினுடைய பயன்பாடு என்ன செய்யலாம், குளோரின் என்றாலே ஒரு வெளித்தி. அப்ப குளோரின் என்பது ஒரு வெளித்தியாக செயல்படுவது. அந்த அடிப்படையில புடவை கை தொழில் மற்றது காகித கூழ் போன்றவற்றை குளிர்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் ஒன்று. இரண்டாவது குடிநீர் வழங்கல நீரை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க இரண்டாவது விஷயம். மூன்றாவது ஐதரோ குளோரிக் அமில உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது, HCl உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த விஷயங்களை சொல்லலாம். மற்ற குளோரினேற்றிய காப்புகள், பூச்சிக்கொல்லிகள் மற்றது சாய வகைகள், மருந்து வகைகளை உற்பத்தி செய்வதற்கு குளோரினை பயன்படுத்துகிறோம். அதை தவிர இன்னும் பல தொழில்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப அதுகளை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். அல்லது பொலிவைனைல் குளோரைட் PVC உற்பத்திக்கெல்லாம் குளோரினை பயன்படுத்தலாம். சரி, அதில் வெளிக்கும் தூள் தயாரிப்புக்கும் நாங்கள் குளோரினை பயன்படுத்தலாம். வெளிக்கும் தூள், ப்ளீச்சிங் பவுடர். அதே போல பார்த்தமாக இருந்தால் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்கணும். பக்க விளைவாக இந்த கரோட்டில பக்க விளைவாக ஐதரசனினுடைய பயன்பாடு. ஐதரசனின் குளோரினை என்று உள்ள HCl உருவாக்குறதுக்கு, HCl உற்பத்திக்கு பயன்படுத்தலாம். அதே போல நைதரசனையும் ஐதரசனையும் சேர்த்து வேவர் முறையில அம்மோனியா தயாரிப்பு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். மற்ற தாவர எண்ணெய்களை ஐதரசனேற்றம் செய்து மாஜரினம் தயாரிக்கிறது. உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய்க்கு ஐதரசன நிக்கல் ஊக்கி முன்னிலையில், தேங்காய் எண்ணெய்க்கு நிக்கல் ஊக்கி முன்னிலையில் ஐதரசனேற்றம் செய்து மாஜரினம் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அதை சொல்லலாம். அதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விடயம், எரிபொருளாகவும் பயன்படுத்தலாம். ஐதரசன ஆக்சிஜனை பற்ற வச்சு நீர் எடுக்கலாம். அப்ப எரிபொருளாகவும் ஐதரசனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரி, இப்ப இந்த எரிசோனா தொடர்பான சில கேள்விகளை கொஞ்சம் பார்க்கக்கூடியதா இருக்கும். பண்புகளை அந்த கேள்வியை கொஞ்சம் நான் எடுக்கிறேன்.
பாருங்க அந்த கேள்வி இப்படிதான் இருக்குது. பாருங்க, NaOH உற்பத்தி முதலாம் கூட்டோடு தரப்பட்ட அந்த கேள்வியை வடிவம் கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கு என்ன ஒன்று இருக்கும். NaOH உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மென்சவ்வு கலத்தில் ஆனோட்டு அறையும் கதோட்டு அறையும் ஓர் அயன் தேர்வுக்குரிய மென்சவ்வினால் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆனோட்டு அறையும் கதோட்டு அறையும் ஓர் அயன் தேர்வுக்குரிய மென்சவ்வினால் பிரிக்கப்பட்டிருக்கும். சரியா பிழையா? கரெக்ட். இதனூடாக கற்றேன் மாத்திரமே செல்ல அனுமதிக்கப்படும். ஏனென்றால் இவரை சுற்றி மலையேற்றம் காணப்படும். அன்னையில நெருங்க விடாது. சோ அப்ப பாருங்க, அந்த முதலாம் கூற்று NaOH உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மென்சவ்வு கலத்தில் அனோட்டு அறையும் கதோட்டு அறையும் ஓர் அயன் தேர்வுக்குரிய மென்சவ்வினால் பிரிக்கப்பட்டிருக்கும். சரி. இரண்டாம் கூற்றுக்கு வருவோம். மென்சவ்வு கலத்தில் பயன்படுத்தப்படும் அயன் தேர்வுக்குரிய மென்சவ்வு கற்றேன் பரிமாற்றத்துக்கு இடமளிப்பதில்லை. அப்படியா? தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். கற்றயன் பரிமாற்றத்திற்கே அனுமதிக்கும், அன்னையன் பரிமாற்றத்திற்கு அனுமதிப்பதில்லை. அப்பது தவறு. இது 2017ஆம் ஆண்டின் 47வது வினா. அப்ப முதலாம் கூற்று சரி, இரண்டாம் கூற்று பிழை. உண்மை பொய், மூன்றாவது விடை. இப்ப இரண்டாவது வினாவுக்கும் பெறப்போகிறோம். இன்னும் ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது 2015 33வது வினா. மென்சவ்வு கலத்தை பயன்படுத்தி நடைபெறும் NaOH உற்பத்தியுடன் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது அல்லது எவை உண்மையானது அல்லது உண்மையானவை? உண்மையானது என்று கேட்டுக்கொண்டார்கள். மின்பகுப்பின் போது Na+ அயன்கள் கதோட்டு அறையிலிருந்து அனோட்டு அறைக்கு மென்சவ்வினூடாக செல்லும். மின்பகுப்பின் போது Na+ அயன்கள் கதோட்டறையிலிருந்து அனோட்டறைக்கு போகும் என்று சொல்லி போட்டார்கள். தவறு. இதெல்லாம் உள்ள தெளிவா இருக்கணும். இது அனோட்டு அறை. அனோட்டு அறையிலிருந்து தான் கதோட்டு அறைக்கு அந்த Na+ அயன்கள் செல்லும். ஆகவே அது தவறு. ஆனா நாம பார்ப்போம், Na+ தான் மூவ் சரி போட்டுறோம் என்று விடை. இரண்டாவது டி கூட்ட பாருங்க, டி என்ற விடை. அனோட்டாகவும் கதோட்டாகவும் முறையே டைட்டேனியம் நிக்கல் என்பன பயன்படுத்தப்படுகின்றன. அனோட்டாக டைட்டேனியமும் கதோட்டாக நிக்கலும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. அனோட்டாகவும் கதோட்டாகவும் முறையே டைட்டேனியம் நிக்கல் என்பன பயன்படுத்தப்படுகின்றன. கரெக்ட். சரி. மூன்றாவது விடயம். இம்முறையின் மூலம் மிகவும் தூய NaOH-னை தயாரிக்கலாம். சரியா பிழையா? நான் அதைத்தானே சொன்னேன். எந்த விதமான மாசுக்கள் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்? இந்த அனோட்டறையிலிருந்து கூட CN-க்கு மூவ் பண்ண முடியாது. சரிதானே? அப்ப NaOH மாத்திரம் தான் இங்கே இருக்க போது. அது தூய நிலையில்தான் புறப்பட போகுது. சரி. அடுத்த டி கூட்ட பாருங்க. H2 கேஸ், Cl2 கேஸ் என்பன பக்க விளைவுகளாக முறையே அனோட்டிலும் கதோட்டிலும் ஒருவர் நடத்தாப்ப வச்சிருக்கிறாங்க பாருங்க. நமக்கு விளங்குது ஹைட்ரஜனும் குளோரினும் பக்க விளைவுதான். ஆனா குளோரின் அனோட்டறையில பக்க விளைவாகவும் ஹைட்ரஜன் கதோட்டறையில பக்க விளைவாகவும் தான் வெளியேற வேண்டி இருக்குது. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க பாருங்க வடிவாக. ஹைட்ரஜன் கேஸ், குளோரின் கேஸ் என்பன பக்க விளைவுகளாக முறையே அனோட்டிலும் கதோட்டிலும் இல்லை. ஹைட்ரஜன் கதோட்டில, குளோரின் அனோட்டில. அப்ப தவறு. அப்ப டி கூற்று தவறு. அப்ப பாருங்க, திருப்பி பார்ப்போம். மின்பகுப்பின் போது Na+ அயன்கள் கதோட்டறையிலிருந்து அனோட்டறைக்கு மென்சவ்வினூடாக செல்லும். பிழை. அனோட்டறையிலிருந்து கதோட்டறைக்கு தான் பூமியுடைய கதோட்டறையிலிருந்து அனோட்டறைக்கு செல்வதில்லை. தவறு. அனோட்டாகவும் கதோட்டாகவும் முறையே டைட்டேனியம், நிக்கல் என்பன பயன்படுத்தப்படும். அனோட்டாக டைட்டேனியம்,
equal to ஐதரசனும் குளோரினும் பக்க விளைவுகளாக உடைய அனோட்டிலும் கரோட்டிலும் பிழை கரோட்டிலும் அனோட்டிலும் கொண்டு வந்திருக்கணும் அது தவறு அப்ப நாங்கள் எடுக்கக்கூடிய விடைகள் என்னென்ன வரப்போது சொல்லுங்க பார்ப்போம் பியும் சியையும் தான் விடையாக எடுக்க வேண்டி இருக்கும் இதுதான் மென்சவு கலம் மூலம் கலையில கலம் மென்சவு கலம் மூலம் எரிசோனா உற்பத்தி செய்யப்பட்ட விடயம் சரிதானே இதில் ஒரு சிக்கலுமே இல்லை தூய விளைநிலங்களை கொண்டு போய் நாங்கள் என்ன செய்கிறோம் டைட்டேனியம் அனோட் நிக்கல் கரோட் பயன்படுத்தப்பட்ட மின்கோப்பு செய்யப்படுகின்றது ஆனோட்டுகளையும் தொடர்ச்சியாக செறிந்த விளைநிலங்கள் பம்பப்படுவதுடன் கரோட்டரையும் தொடர்ச்சியாக நீர் பம்பப்பட்டுக் கொண்டிருக்கும் பயன்படுத்தப்பட்ட உப்பு கரைசலுக்கு வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் உருவாகின்ற இமினோஜ் கரோட்டரையிலே வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் வேறு வேறு குழாய்களின் ஊடாக இவ்வளவுதான் விஷயம் சரிதானே அப்ப இதுதான் மென்சவு கலம் அப்ப இந்த கேள்வியில் இருக்கிற விஷயம் என்ன அனோட்டு கரோட்டை மாத்தி போடுறாங்க அனோட்டுல கரோட்டுல வார வாயுக்களை மாத்தி சொல்றாங்க கட்டேன் Na+ வந்து அனோட்டரையிலிருந்து கரோட்டரைக்கு போகுதுன்றதுக்கு பதிலாக கேள்வியை போடுறாங்க கரோட்டரையிலிருந்து அனோட்டரைக்கு போகுது நம்மள குழப்பத்துக்கான வழிமுறை ஆகவே இந்த ஒரு வழிமுறையை நாங்கள் என்ன செய்யக்கூடாது நம்மளை பாதிக்கக்கூடாது தெளிவாக நாங்கள் விடையெடுக்க பழக